பிச்சை குவளை பெரும் உண்டியலானது என நாடாளுமன்றத்துல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன மக்கள் நீதி மையத்துடைய தலைவர் கமல்ஹாசன் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல மக்கள் நீதி மைய தலைவரும் எம்பியுமான கமல்ஹாசன் உரையாற்றி இருக்காரு. மாநிலங்களவையில ஆற்றிய முதல் உரை என்பதால முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி கூறி உரையை தொடங்கிய அவரு ஆரம்பத்துல ஆங்கிலத்துல பேசினாரு. கடைசியில தமிழ்ல வெளுத்து வாங்கியிருக்காரு. தமிழ்ல கமல்ஹாசன் பேசிய போது, நீங்கள் வெள்ளைக்கார கல்வி கற்றது கண்டிப்பாய் கற்பூர புத்திதான்னோ, அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டதுன்னோ, அதற்கு பிறகு உங்கள் பிச்சை பாத்திரம் உருமாற்றம் பெற்றது, பிச்சை குவளை பெரும் உண்டியலானது என நிர்மலா சீதாராமன கமல்ஹாசன் கடுமையா விமர்சித்தாரு. அந்த உண்டியலை உடைத்து நிதி திரட்ட உதவுவோர் இன்று தமிழரை பார்த்து என்ன சொல்லுகிறீர்கள்? தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஒரு தற்கத்திய அறிவுரை தந்தாய். ஓரளவு உண்மைதான். தமக்கென்ன உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் ஹிந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டானோ, அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கமல்ஹாசன் கடுமையான பதிலடியை கொடுத்திருக்காரு. உம்வினை உம்மை சுடுக, ஓட்டப்பமும் வீட்டை சுடுக, வந்தீர் வென்றீர் செல்வீர், இது உலக நியதி என்றும் அரசியல் நிதியும் கூட வீழ்க வளமுடன் தமிழ் என்றும் வாழும் நலமுடன்னு கமல்ஹாசன் பொறிச்சு தள்ளியிருக்காரு.